வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. ஜூலை மாத ராசி பலன்கள் ஜூலை 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதத்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு, குரு சூரியன் மிதுன ராசியில், புதன் கடக ராசியில், செவ்வாய் கேது சிம்ம ராசியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீன ராசியில். அதே சமயம் டிரான்சிட்னு பார்க்கும்போது, அதாவது கிரக பெயர்ச்சிகள் பார்க்கும்போது ஜூலை 16ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு மாறுவார். ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அதே மாதிரி அஸ்தங்கத தோஷம், அதாவது குரு பகவான் போன மாசம் அஸ்தங்கதம் ஆயிருப்பாரு. ஜூலை 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா அஸ்தங்கத தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஆவார். அது மட்டும் இல்லாம ரெட்ரோகிரேட், அதாவது பிளானட்ஸோடைய வக்ர நிலை. இந்த மாசம் 2 பிளானட்ஸ் வக்ர நிலை அடைவாங்க, 2 கிரகங்கள் வக்ர நிலை அடைவாங்க. சனி பகவான் மீன ராசியில ஜூலை 13ஆம் தேதியும், புதன் ஜூலை 18ஆம் தேதி கடக ராசியிலையும் வக்ர நிலை அடைவாங்க, 2 பிளானட்ஸுமே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ், மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசினருக்கும் என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி ஜூலை 2025. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாசம் ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே ராசிக்கு 12ஆம் வீட்டுல குரு பகவான் அஸ்தங்கத தோஷத்துல இருப்பாரு. பட் ஆனா அதே சமயம் ஜூலை 3ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து குரு நிவர்த்தி ஆவார். இது கண்டிப்பா ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் ரொம்ப பலமா இருக்காரு. சுக்கிரன் அவருடைய சொந்த ராசியிலே இருக்காரு, சொந்த வீட்டுல இருக்காருன்னு சொல்லலாம். பினான்சியலா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு ஜூலை பிகினிங் ஆஃப் தி மந்த். பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு growthன்றதை கண்டிப்பா பார்ப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டு, டெக்ஸ்டைல் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா சுக்கிரபலம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. புதனும் பாத்தீங்கன்னா ராசியிலே இருக்காரு. புதன் 3ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி ராசியிலே இருப்பாரு. செலவுகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. ஏன்னா 12ஆம் வீட்லயும் 2 பிளானட்ஸ் சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பாங்க. புதனும் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டதிபதியும் ராசியிலேயே இருப்பாரு. வரவு இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. பட் ஆனா ஒரு சின்ன ரிலீஃப் என்னன்னா மன நிம்மதின்றது கண்டிப்பா கிடைக்கும் பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. பேச்சில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாசம் முழுக்கவே பாத்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் வீட்டுல தான் இருப்பாரு, கேதுவோட சேர்ந்து இருப்பாரு. பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஜூலை முழுக்கவே. அதே சமயம் 13ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலையில மாறுவார். இது ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. லைஃப் பார்ட்னர் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூட ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது நல்லது. அதே சமயம் ஃபாதருடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஃபாதர் இல்லைன்னா ஃபாதர் சைட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். ஜூலை 16ஆம் தேதி சூரிய பகவானும் 12ஆம் வீட்டுல இருந்து ராசிக்கே மாறுவார். சூரியனும் புதனும் சேர்றதால புத ஆதித்ய யோகம்ன்றது உருவாகும். புத ஆதித்ய யோகம் நல்ல ஒரு யோகமா இருந்தாலும் ஸ்தானப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டதிபதி உபஜய ஸ்தானாதிபதியான புதன் ராசியில இருப்பாரு. மாரகாதிபதியான சூரியனோட சேருவார். இதனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கும் 16ஆம் தேதிக்கு மேல. கூடவே 18ஆம் தேதி புத பகவானும் வக்ர நிலையில மாறுவார், ரெட்ரோகிரேட் மோஷன்ல மாறுவார். இன்னும் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். மன அழுத்தம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். பேச்சிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். புதன் பாத்தீங்கன்னா பேச்சுக்கு காரகர். பேச்சால பாத்தீங்கன்னா பாதிப்புகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு டைம் பீரியட் தான். பிசினஸ் பார்ட்னர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசியிலேயே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார். மாரகாதிபதி ராசியில வர்றதால கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் பீரியட் தான். லீகல் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த டைம் பீரியட்ல. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அதே சமயம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுக்கும், 28ஆம் தேதி செவ்வாய் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கும் மாறுவாங்க. அதாவது சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், செவ்வாய் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் மாறுவாங்க. 28ஆம் தேதிக்கு மேல, அதாவது மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு. செவ்வாயுடைய பலம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பினான்சியலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் மந்த் எண்ட்ல. இளைய சகோதரர் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது யங்கர் சிப்ளிங்ஸால, தம்பி இல்லைன்னா தங்கையால.
உங்களுடைய தைரியத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் மாச கடைசியில வந்து பாத்தீங்கன்னா. ஓவராலாவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் ரிசல்ட் தான். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலும் மிடில் ஆஃப் தி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை 13ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அகைன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாச கடைசியில ஒரு 26ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கண்டிப்பா பார்க்கலாம் கடகராசிக்காரங்க. ஓவராலா கடகராசிக்கு ஜூலை ஒரு மிக்சட் ரிசல்ட்னு சொல்லலாம். இதுவரையும் நீங்க ஜூலை 2025 கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 20% மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட்டை அனலைஸ் பண்றது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜாதகம். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த தசாபுக்தி நடக்குது, பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது என்னென்ன பொசிஷன்ஸ்ல இருக்காங்க, இது எல்லாமே வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டிவிஷனல் சார்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கக்கூடிய ஒரு அம்சம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சப்தமஸ்தானத்தை மட்டும் அனலைஸ் பண்ணாம நவாம்ச கட்டம், அதாவது D9 சார்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதையும் சேர்த்து அனலைஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு. அதே மாதிரி கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாம்சம் D10 சார்ட்னு சொல்லுவாங்க. ஃபைனான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா D2 சார்ட், ஹோரா சார்ட்னு சொல்லுவாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தாம்சம் D7 சார்ட். இந்த மாதிரி டிவிஷனல் சார்ட்டையும் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் ஏதாவது அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.